மனம் போல போக்கெல்லாம் போகவே கூடாது, போக வேண்டாம்னு சொல்லி அப்ப பாட்டியே சொல்லிட்டு இருக்காங்க. உலகத்துக்காரி உலக மனுஷியோட அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. மனம் போல போக்கெல்லாம் போதாமல் ஒரு நாள் இருக்க வேண்டாம், ஒருவரையும் பொல்லாது சொல்ல வேண்டாம், மாதாவை ஒரு நாள் மறக்க வேண்டாம். நாங்கெல்லாம் படித்தது இப்போ இருக்கிறமோ தெரில பாருங்க. அதிலே பைபிளோட எல்லாம் வந்துடுது தெரியுதா. எல்லா காரியங்களும் இருக்குது. மனம் போல போக்கெல்லாம் போக வேண்டாம். அப்படித்தானே. கால் எங்கே வேணாலும் போகலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். அவன் இருக்கான் இவன் இருக்கான். நோ, கிறிஸ்தவங்க அப்படி போகவே கூடாது. அது ரொம்ப மனதில் என்ன செய்யணும், வைக்கணும். அது மட்டும் இல்லாமல் பரிசுத்தம் இருந்தால் மட்டும்தான் நாம் ஆண்டவர்கிட்ட சில காரியங்களை இருக்க முடியும், எதிர்பார்க்க முடியும். ஆண்டவரோட நம்ம உறவுகள்ல முடியும் பாருங்க. இப்போ அதே சமயம் பாருங்க, இந்த ஒரு மரணத்தை பற்றி ஒரு புத்தகத்தை வாசேன். அதில் எப்படின்னு சொன்னால், ஒரு மனிதனுடைய உடம்புலேருந்து அந்த உயிர் பிரிந்து போகும்போது 2 பகுதியில் இருக்குது. ஒன்று பரலோகம் இருக்குது, இன்னொன்று என்னது மரணம், பாதாளங்கிறக்கூடியது மரணங்கள் செய்து இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னு சொன்னாச்சுன்னா, இந்த உயிர் மேலே போகும்போது பரலோகத்துக்கு நேரம் போகணும் அப்படின்னு நினைச்சா கூட அதனுடைய வெளிச்சத்தை கண்டு அங்கே அது ஆட்டோமேட்டிக்காக எங்கள் பேர் இருளுக்குள்ளே நிச்சயது தான் போயிருக்கோம். யாரும் போய் சொல்ல வேண்டியதில்லை. அது உயிர்க்கு தனக்குத்தானே அது தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு நிலைமை அதுக்கு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி எனக்கு செய்கிறாரு ஒரு ஆசிரியர் எழுதுறாரு பாருங்க. அப்போ வெளிச்சம் நம்ம ஒரு இருட்டுக்குள்ள இருந்து ஒரு வெளிச்சத்துக்கு வந்தாச்சுன்னா நம்மளால முடியும். அதே சமயத்தில் அதிகப்படியான வெளிச்சத்தை எதிர்கொள்ளணும்னா நம்ம என்ன செய்யணும், அதுக்கு தயாராக என்ன செய்யணும், இருக்கணும். அப்படித்தானே. கவனிங்க. ஆகினா நம்ம என்ன செய்யணும், எப்போதுமே சீனா நீங்க பாருங்க, சீனாய் மலையில மோசே போய் 10 கட்டளையில வாங்கணும்னு சொல்லி போன சமயத்துல அவர் என்ன சொல்றாரு, இஸ்ரேல் ஜனங்கள் இவ்வளத்துக்கும் மோசே மட்டும்தான் பார்க்க போறாரு. ஆனாலும் அவர் இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாரையும் பார்த்து சொல்றாரு, என்ன செய்யுங்க நீங்க, நான் இன்னைக்கு நீங்க இன்றைக்கும் நாளைக்கும் ஜனங்களை பரிசுத்தப்படுத்தின ஆண்டவர் என்ன செய்யறாரு சொல்றாரு பாருங்க. இப்ப நமக்காக சேப்பின் வாசல்ல நம்முடைய ஊழியக்காரங்க இவ்வளவோ நிற்கிறாங்க, ஐயர்மா நிற்கிறாங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும், பரிசுத்த மற்றவங்க நமக்காக ஜெபம்னு நினைச்சாலும் சரி, நாம ஜெபம்னு நினைச்சாலும் சரி, நாம எப்படிப்பட்டவங்களா இருக்கணும், பரிசுத்தம் உள்ளவர்களாக என்ன செய்யணும், இருக்கணும். பரிசுத்தம் உள்ளவர்களாக என்ன செய்யணும், இருக்கணும். ரொம்ப முக்கியமான காரியம். இப்போ நம்ம நற்கரணெல்லாம் இப்போ நம்ம 9 மணிக்கு காலையில் ஞாயிற்றுக்கிழமைக்காங்க டைரெக்டாக போய் எடுத்துறோம். அப்படிதானே. நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போதெல்லாம் அப்படி கிடையாது. இப்போ இன்னைக்கு நற்கரணை தரலாங்கன்னா முந்தின நாள் சனிக்கிழமை ராத்திரி அதுக்குன்னு ஒரு ஆராதனை இருக்கும். அதில் வந்த ஆராதனையில் போய் என்ன செய்யணும், பாமணிப்பெல்லாம் நம்மளாம் ஜெபம் பண்ணுவாங்க, எல்லாரும் பாவத்தெல்லாம் ஒப்பு கொடுங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு ஜெபம் நடத்திட்டு அடுத்த நாள் காலையில் தான் என்ன நடக்கும், திருவிருந்து என்ன செய்வாங்க, கொடுப்பாங்க. இப்போ அப்படிலாம் ஒன்றும் இல்லை. சும்மா தெருவில் நின்றுட்டு உடனே போய் திருவிருந்து எடுத்துட்டு என்ன செய்யறாங்க, போயிடுறாங்க. எல்லாம் ஏகத்தாளமாகி போச்சு. ஒரு பயபக்தி கிடையாது, ஒன்றும் கிடையாது பாருங்க. அப்படி ஆகிப்போச்சு. திருச்சபையில அந்த ஒழுங்கு முறைகள் எல்லாமே என்ன மாற்று. அதே போல பாருங்க, ஒரு பிரதேசம் கொண்டாடணும்னா முந்தின நாள் என்ன செய்வாங்க, விஜில் சர்வீஸ்னு சொல்லுவாங்க, வெளிப்பாராதனை. அந்த நல்லா நடக்கணுங்கிறதுக்காக ஒரு ஆராதனை என்ன செய்வாங்க, நடத்துவாங்க. அப்படிப்பட்ட காரியங்கள்லாம் என்ன செய்து இருந்துச்சு. இப்படி எல்லாமே இல்லை. பரிசுத்தத்துக்கு முக்கியத்துவம் நம்மளையும் சரி, நம்முடைய ஆராதனைகளையும் கொடுக்கவே இல்லை. அதனாலதான் இன்னைக்கு கிறிஸ்தவங்களை யாருமே என்ன செய்ய மாட்டாங்க, கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கிடவே மாட்டாங்க. ஏன்னா நாம ஒரு நல்ல முன்மாதிரியாகவே இல்லை. நம்ம முன்மாதிரியா இருக்கிறோமா, இல்லை. எப்படின்னா எல்லாரும் போல நம்மளும் வாழணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம என்ன செய்யணும், இருக்கிறோம். அப்படிப்பட்ட காரியங்கள் என்ன செய்யறது இருக்கு. அதே மாதிரி பாருங்க, யோசுவா 3:5 நீங்க வாசிங்கன்னா பாருங்க, அந்த யோர்தான் 2 பிளக்குது பார்த்தீங்களா. அப்படி இருக்கும்போது யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதம் செய்வார். அப்படித்தான் பரிசுத்தம் பண்ணணும். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை இருக்க முடியாது, தரிசிக்கவே முடியாது. நீங்களும் பாருங்க, உங்களுக்கு பிரச்சனைகள் தீரும்னு சொன்னா உங்களுடைய பாவங்களை முற்றிலுமாக அறிக்கை செய்து விட்டு ஆண்டோட சமுத்திரம் போய் கேளுங்க. அந்த காரியம் நீங்க என்ன கேட்குறீங்களோ அது நிறைவேறும். அநேக நேரங்களில் நாம சும்மா இருந்த இடத்துல இருந்துட்டு அது இதுன்னு கேட்டா நம்ம பெற்றுக்கொள்ளவே முடியாது நம்முடைய வாழ்க்கையில. நம்ம அதனாலதான் உபவாசம் சொல்லி முந்திலாம் நிறைய உபவாசம், வீட்டுக்கு வாரத்துக்கு 2 தடவை உபவாசங்கள் இருக்கு. இப்போ அதே கிடையாது, எல்லாமே ஏகதாளம் ஆகி போச்சு. சரிதா. உபவாசம் சரி, ஒருவேளை நம்முடைய உபவாசம் இருக்காட்டாலும் பரிசுத்தமாக வாழ நம்ம முயற்சி செய்யறவர்களாக இருக்கணும். அதுதான் என்ன செய்யுது நம்ம சொல்லியிருக்கு பாருங்க. அதனால நம்முடைய மனதில் ஆண்டவர் எதுக்காக நம்ம அழைச்சிருக்காரு, பரிசுத்தமாக வாழ்வதற்கு நம்ம அழைத்திருக்கிறாருங்கிறத நம்ம ரொம்ப கவனமாக என்ன செய்யணும், இருக்கணும்.